வணக்கம். இன்னைக்கு மனசுக்கு இதமான ஒரு பதிவு. சில பேர் தன்னைத்தானே பிளேம் பண்ணிக்கிறாங்க, தன்னைத்தானே வருத்தி கொள்கிறாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நான் எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட், நான் எப்படி இந்த தப்ப பண்ணேன், நான் எப்படி இதுல ஃபெயில் ஆனேன் அப்படின்னு தன்னைத்தானே வருத்திக்கிறது, பிளேம் பண்ணிக்கிறது, மன்னிக்கிறது இல்ல. ஒரு விதமான மனநோய்க்கு கூட ஆளாகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் தான், நான் எப்படி இதுல தோத்து போனேன். சில பேர் மத்தவங்களை பார்த்து மனநோய்க்கு ஆளாகிறாங்க. அவங்களால எல்லாம் முடியுது, ஏன் நம்மளால முடியல? அவங்களுக்கு அந்த திறமை இருக்கு, நமக்கு ஏன் அந்த திறமை இல்ல? கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை படுத்திருக்காரு, கொடுத்திருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரே விதமான திறமை இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்டான திறமையை கொடுத்திருக்கிறாரு. அதை வச்சு நம்ம முன்னேறலாம். எல்லோரு மாதிரியும் நம்ம இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, நமக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கு. அதை நம்ம டெவலப் பண்ணி முன்னேறணும். ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள், நம்ம எல்லா விஷயத்துலயும் எல்லாரையும் கம்பேர் பண்ணி ஒரு மன நோய்க்கு, மன வருத்தத்துக்கு, தீரான மனநோய்க்குலாம் சில பேர் ஆளாகிறாங்க. அதையே நினைச்சு அவங்களுக்கு அதி தீவிரமான அபரிவிதமான திறமைகள்லாம் இருக்குது. அதை விட்டுட்டு மத்தவங்க அப்படி திறமையா இருக்காங்களே, அந்த திறமை நமக்கு வரலையேன்னு நினைச்சு அவங்களுக்கு இருக்கிற ஒரு அற்புதமான திறமையே விட்டுடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அதை பத்தின ஒரு பதிவு தான் இது. பார்க்கலாமா? நான் தானப்பா, நான் போதுமானவள், எனக்கு நான் போதுமானவள் அப்படின்னு நினைங்க. ஐ எம் இனஃப். நம்ம பெர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியமே இல்லை, அதாவது கச்சிதமா இருக்கணும்னு அவசியமே இல்லை. எனக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு, பரவாயில்ல, இருந்துட்டு போகட்டுமே. எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்னு கட்டாயம் இல்லை, எனக்கு எல்லா விஷயமும் தெரியணும்னு அவசியமே இல்லை, இல்லையா? எனக்கு எது பெஸ்டோ அதுதான் நான் செய்யறேன். எனக்கு எது சிறந்தது அப்படின்னு நினைக்கிறது தான் நான் செய்யறேன். அதுல தப்பு இல்லையே. எதுக்கும் மன்னிப்பு கேட்காம நானா இருக்கிறது, எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறது ரொம்ப சிறப்பு. அது பாதுகாப்பானது தானே. இதுல என்ன பயம்? நானா இருக்கிறது, எப்போதும் நான் வளர்ந்துகிட்டே தான் இருக்கேன், நான் எதையாவது கத்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லையே. என்னால எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முடியாது, எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு அவசியமும் இல்லையே. என்னால வேண்டாம் சொல்ல தைரியம் இருக்கு. ஒரு விஷயம் எனக்கு முடியாதுன்னு சொன்னா வேண்டாம், முடியாது அப்படின்னு சொல்ற தைரியம் எனக்கு இருக்கு. அது தப்பு இல்லையே. தவறுகள் செய்வேன், எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சிருக்காதுல்ல. சில விஷயங்கள் நம்ம தவறுகள் செஞ்சுதான் ஆகணும். அதுதான் மனித இயல்பு. தவறுகள் செய்வது தப்பில்லையே. இதுதாங்க மனிதனோட இயல்பு. மனுஷன்னா தவறு செய்வான். எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்க முடியாது, எல்லாராலையும் எல்லாரும் தெரிஞ்சிருக்க முடியாது, இல்லையா? அதனால ரொம்ப இந்த அழகான வாழ்க்கையை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. சந்தோஷமா, இனிமையா, மகிழ்ச்சியா, அமைதியா இந்த வாழ்க்கைய வாழ்ந்து பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க?